இதுதான் அந்த ஏசிலேருந்து எடுத்த கண்டென்சர் தண்ணி. பார்க்கறதுக்கு எவ்வளோ சுத்தமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்ணி நம்ம குடிக்கலாம்ல. ஆனா குடிக்கக்கூடாது. குடிச்சா நம்ம உயிருக்கே ஆபத்து. அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன். அப்ப இதுக்கு நம்ம இந்த ஏசிய கழட்டணும் ஃபர்ஸ்ட்டு. இப்ப இந்த தண்ணி வந்து இந்த கண்டென்சர் வழியா தான் வருது. இந்த கண்டென்சர்ல எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. ஆனா அந்த தண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளோ சுத்தமா இருக்கு. ஆனா இந்த கண்டென்சர்ல பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும், பாக்டீரியாவும் இருக்கும். இந்த பாக்டீரியா தான் அந்த பைப் மூலமா வந்து தண்ணி வழியா வருது. ஆனா அந்த பாக்டீரியாலாம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ கொதிக்க வச்சு குடிக்கலாமே கேட்டீங்கன்னா, கொதிக்க வச்சா பாக்டீரியா, ஃபங்கல் மட்டும் தான் சாவும். ஆனா ஹெவி மெட்டல் சாகாது. இந்த ஹெவி மெட்டல் எப்படி உருவாகுதுன்னா, நார்மலா ஏசி கண்டென்சேஷன் ஆகும்போது, அதில பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் ஏசி காப்பர் கூட வினைபுரிஞ்சு நாளடைவில காப்பர் ஆக்சைடா மாறும். இந்த காப்பர் ஆக்சைடு தான் தண்ணி கூட கலக்குது. ஃபைனலா இந்த தண்ணிய என்னதான் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணிய வச்சு நம்ம வீட்டுக்கு மாப் போடலாம். செடிக்கு தண்ணி ஊத்தலாம். ஆனா செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துறதா இருந்தா, தொட்டியில இருக்கிற செடிக்கு ஊத்தக்கூடாது. தரையில இருக்கிற செடிக்கு மட்டும் தான் ஊத்தணும். இது என்னடா பெரிய உருட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி டீட்டெயிலான வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா நான் போடுறேன்.